இந்த நாளிலும் கூட இந்த ஆண்டின் முதல் பெண்கள் உபவாச கூட்டத்திற்கு வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அதாவது நம்ம போன ஆண்டு அந்த உபவாச கூட்டத்திலே நான் சொன்னது போல முதலாவது நாம் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே நம்முடைய திருச்சபையிலே பெண்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் மன்னிக்கிறவர்களாய் மாற வேண்டும், மறக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒருவரை ஒருவர் நீங்கள் குறை பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது நான் ரொம்பவே வெளிப்படையாக சொல்லுகிறேன், உங்களுக்கு யாருக்கிட்டையாவது மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா வெறும் அவங்கக்கிட்ட போய் டைரெக்டாக சொல்லுங்கள், இது மாதிரி எனக்கு உங்கள் மேலே ஒரு மனஸ்தாபம் இருக்குது, அதோடு முடிச்சிருங்க. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரை பற்றியும் யாருக்கிட்டையும் குறை பேசாதீங்க. கர்த்தர் கண்டிப்பாக கணக்கு கேட்பார். ஆமேன். ஏன்னா குறை பேசுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆமேன். இந்த ஆண்டு நீங்கள் ஒருத்தருமே ஒருத்தரை பற்றி என்ன பேசக்கூடாது, குறையே சொல்லக்கூடாது. உங்களுக்கு யாருக்கிட்டையாவது ஏதாவது மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா டைரெக்டாக அவங்ககிட்ட போய் என்ன சொல்லிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. புரியுதுங்களா? முடிஞ்சு சமாதானம் ஆயிடணும், சண்டை போட்டுக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம திருச்சபை வளரணும் அப்படின்னா அதற்கு செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன? இந்த திருச்சபையில் இனி என்ன இருக்கக்கூடாது? குறை பேசுவதே இருக்கக்கூடாது. ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரிடத்தில் நீங்கள் ஒப்புரவாகி, இந்த ஆண்டு நான் யாரை பற்றி என்ன பேச போகிறதில்ல, குறை பேச போகிறது கிடையாது ஆண்டவரே. டைரெக்டாக போய் வேணா சொல்லிடுங்க அவங்ககிட்டயே, ஆண்டவரே நான் சொல்ல போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆகிறதுக்கு தான் பார்க்கணும், தவிர அங்கே போயிட்டு என்ன பண்ணிட்டு வந்துடக்கூடாது, சண்டை போட்டு வந்துடக்கூடாது. இது முதல் காரியம். அடுத்தது, இந்த ஆண்டு பெண்கள் எல்லாரும் எவ்வளோக்கு எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தர் விசாரிக்கிறத பார்த்து உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கணும், என்னடா ஆச்சு நமக்குள்ள இவ்வளோ அன்பா. அடுத்த வாரம் நான் இன்னைக்கு சொல்கிறது இதுதான். அடுத்த வாரம் இந்த சேரெல்லாம் ஃபில் ஆகிடணும். அது யார் கையில் இருக்குது? ஆமாம், நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும், ஏன் யாரும் வர மாட்டுறாங்க? ஒருவேளை என்னை பார்க்கறதுக்கு பிடிக்க மாட்டேங்குதோ? அதாவது என்னன்னா, உங்களையே நீங்கள் சொல்லிக்கிறத சொல்கிறேன், ஏன் அவங்க வரமாட்டாங்க அப்படி நீங்களே கேட்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணோம், இந்த வாரம் கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்லி என்ன பண்ண போகிறீங்க? ஆமாம், சொல்ல போகிறீங்க. அடுத்த காரியம், இது வெறும் பெண்கள் உபவாச கூட்டம் மட்டும் இல்லை, அடுத்து பைபிள் ஸ்டடியாக இருக்கட்டும், ஃபாஸ்டிங் ப்ரேயராக இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணணும், வருவதற்கு முயற்சி செய்யணும். ஒருவேளை சிலர் சொல்லலாம், எங்கள் வீட்டில் வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறது ஓகே, நான் அவங்கள ஒன்றுமே சொல்லலை. ஆனால் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, வர முடியும் அப்படின்னா இந்த ஆண்டு வீட்டில் இருக்காதீங்க. ஆமாம், ஏன்னா இங்கே நடக்கிற எந்த ஊழியமும் சேருக்காக கதவுக்காக நம்ம நடத்தலை, உயிருள்ள மனிதர்களுக்காக நம்ம நடத்துகிறோம். அதனால் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும், இந்த ஆண்டு நீங்கள் வரணும். ஓகேங்களா? இது முதல் வாரமே நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். ஓகே, உடனே நம்ம என்ன சொல்லிடக்கூடாது, எனக்கு டைம் ரொம்ப போயிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்க, வர ஆரம்பித்தா எல்லாம் டைமுக்கு நடக்கும். ஆமேன். ஆமாம், அப்போ எல்லா கூடுகையிலையும் நீங்கள் என்ன பண்ணணும், பங்கு கொள்கிறவங்களாம் மாறுங்க. அடுத்து சிறுவர் ஊழியங்கள். நம்ம எப்பயுமே இந்த மழை காலம் பனிக்காலம் வந்துச்சுன்னா அதோட அப்படியே எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுருவோம். மறுபடியுமா என்ன பண்ணுங்க, சிறுவர் ஊழியம் மறுபடியுமா போயிட்டுருக்கவங்க போங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னென்னா, வெறும் போனோம் வந்தோம் அந்த குழந்தைங்கள பார்த்தோம் அப்படின்றதோட நிற்காதீங்க. அது அதில் அதோட முடிஞ்சிடாது.
அங்கே போங்க, அவர்களுடைய பெற்றோர்களை சந்திங்க. அவங்க நம்பி அவர்களுடைய பிள்ளைகளை உங்ககிட்ட அனுப்புகிறாங்கன்னும் போது அந்த பிள்ளைகளை பார்க்குறீங்க. எத்தனை பெற்றோர்கள் வந்து சொல்கிறாங்க, இந்த சண்டே கிளாஸ் போய் என்னுடைய பிள்ளை ரொம்பவே மாறிட்டான் அப்படின்னு வந்து எவ்வளோ பேர் வந்து சாட்சி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஜெபிக்கணும். இந்த ஆண்டு நம்ம போய் ஊழியம் செய்கிறோன்றது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற குடும்பங்களுடைய பிரச்சனைகள் தீர தேவன் நம்மை பயன்படுத்த வேண்டும். அப்போ இந்த எல்லைகளிலே வெறும் பிள்ளைகள் மட்டும் இல்லை, அந்த குடும்பங்களையும் நாம் சந்திக்க வேண்டும். அவர்களுக்கு கர்த்தரை பற்றி நாம் சொல்ல வேண்டும். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் மாறணும். ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, அந்த இடத்துல இது மாதிரி ஏதாவது உதவி கிடைச்சா நல்லா இருக்கும்ன்றீங்களா? அப்படி ஏதாவது இருந்தால் வந்து சொல்லுங்கள். எங்களுக்கு இன்னும் இது மாதிரியான தேவைகள் இருக்குது, இதை நீங்கள் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் நாங்கள் சிறப்பாக செய்வோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதற்கான காரியங்களை சிந்திக்கலாம், என்ன பண்ண முடியுன்றதை யோசிக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு ஊழியம் சிறப்பாக நடக்கணும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அது வந்து வெறும் சிறுவர் ஊழியம்ன்றது அது ஒரு நாள். நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஒவ்வொருவரும் கர்த்தாவே என்ன எடுத்து குடும்பமாக எடுத்து பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. குடும்பமாக எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணதோட ஜெபமாகவே இருந்துடக்கூடாது. என்ன பண்ணுங்க, இந்த எல்லைகளை ஆதாயப்படுத்துவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஜெபம் பண்ணி வேலையை தொடங்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வேத பகுதி. அதில் யாபேஸ் இப்படியாக ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? தேவரீர் ஆமேன். அவர் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த ஆண்டு நம்முடைய ஜெபம் என்னவா இருக்க போதுன்னா, முதலாவது கர்த்தாவே என்னை ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. எதுக்கு அந்த ஆசீர்வாதம்? இல்லை, எல்லையை பெருக்கிறது இல்லை. நம்மளை பற்றி யோசிப்போமே, எதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். என்ன மாதிரியான ஆசீர்வாதம்? அப்போ நான் சமீபத்தில் ஒரு அம்மாவை சந்திக்கும் போது அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க இப்படியாவது சொன்னாங்க, எனக்கு ஒரு வீடு கட்டணுன்னாங்க. சரிம்மா ஜெபம் பண்ணுவோம். சின்ன வீடெல்லாம் இல்லை, பெரிய வீடா? சரிம்மா ஜெபம் பண்ணுவோம். சின்ன இடமா இல்லை, ஒரு ஏக்கர். நான் பார்த்தேன்மா, இதெல்லாம் வந்து அநியாயமாக இல்லையா? ஒரு வீடு வேணும், நீங்கள் ஜெபம் பண்ண. சரி, நல்ல ஒரு இடம் வேணும். அது என்ன 1 ஏக்கரில் இடம்? அது என்ன பெரிய வீடு? கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லையா? பார்க்குறவங்க வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லணும்ல அப்படின்னாங்க. இப்படிலாம் என்னால் ஜெபம் பண்ண முடியாது, நீங்கள் சம்பாரிச்சு வேணா நீங்கள் கட்டுங்க, யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இது என்ன நல்ல கதையாக இருக்கே. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம என்ன கேட்கிறோம் கர்த்தரிடத்தில் இந்த நாளில்? அதாவது சிலருக்கு என்ன ஒரு வேதனையாக இருக்குது, என்னுடைய குடும்பமே இப்படி இருக்குது, நான் போயிட்டு ஒருத்தர்கிட்ட எப்படி கர்த்தரை பற்றி சொல்வது, அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்றது நிறைய பேர் நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா? இந்த வேளையில் நம்ம ஜெபிக்கணும். கர்த்தாவே, முதலாவது என் குடும்பத்தில் சண்டையே இருக்கக்கூடாது ஆண்டவரே. என்னது? ஆமாம், ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம்ன்றது என்ன? குடும்பத்தில் ஒற்றுமை, சமாதானம், சண்டையே இல்லாத ஒரு குடும்பம், கடனே இல்லாத ஒரு குடும்பமாய் நாங்கள் வாழணும். நல்ல ஒரு கடின உழைப்பாளியாக நாங்கள் இருக்கணும். நாங்கள் என்ன பண்ணக்கூடாது, சோம்பேறியாக இருந்துடக்கூடாது. நாங்கள் நல்லா உற்சாகமாக நாங்கள் வாழ்வதற்கு, சுறுசுறுப்பாக வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. நல்ல ஆரோக்கியத்தை தாங்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி தாராளமாக நீங்கள் ஜெபம் பண்ணலாம், தாராளமாக ஜெபிக்கலாம். அப்போ இந்த ஆண்டிலே நீங்கள் ஒரு காரியத்தை கேட்குறீங்க, நான் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. கர்த்தர் தரமாட்டேன்னுலாம் சொல்ல போகிறது கிடையாது. அநியாயமாக கேட்டால் தான், நான் ஹாஸ்பிட்டலுக்கே என் வாழ்நாட்காலங்களில் படியெடுத்தே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஜெபம் பண்ணாங்க அப்படின்னா தப்பு கிடையாது. ஆனால் நம்மளும் மனுஷன்தான். எப்படி? நம்மளும் மனுஷன்தான். எப்படி இருந்தாலும் எலும்பு தேய்மானம்னு ஒன்று வரும், வருஷங்கள் ஆகுமாக கண்ணு கொஞ்சம் பார்வை இதுவாகும். சிலர்லாம், ஆண்டவரே என்னை ஹாஸ்பிட்டல் படியை மிதிக்க வச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. கர்த்தர் தான் ஒரு மனுஷனா இப்படிலாம் வரும்,
அவனுக்கு மருந்து மாத்திரலாம் தேவைப்படும்னு சொல்லி அவர் தான் என்ன பண்ணுறது, செடி கொடியெல்லாம் உருவாக்கி வச்சுருக்காரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி தான் யாரோ ஒரு மனுஷன் சிம்பிளாக அதை ஒரு மாத்திரையாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இல்லைனா நான்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தாலாம் வந்து ஒரு சித்த மருத்துவர், டாக்டர் தமிழ் வைத்தியர்னுவாங்க. அவங்ககிட்டலாம் வைத்தியத்துக்கு வந்து அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. வந்துட்டியா, அப்படியே போ, நீ வந்த வழியிலே போனால் அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒரு செடி இருக்கும், பேரெல்லாம் சொல்லுவாங்க, அதை பிடிங்கோ. அடுத்த தெருவில் ஒரு பாட்டி இருப்பாங்க, அங்கே போ, அவங்ககிட்ட சொன்னால் ஊதா கலர் பூவில் ஒரு செடி இருக்கும், அதை சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கோ. அப்புறம் உங்கள் கிராமத்துலேயே இந்த செடிலாம் கிடைக்குமா, அதெல்லாம் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி கஷாயம் போட்டு கூட எல்லாம் சரியாயிடுவாங்க. இப்படி தான் வழி சொல்லுவாங்க. இப்படிலாம் சொன்னால் எனக்கெல்லாம் சொன்னால் அதெல்லாம் அப்படிலாம் என்ன பேரே தெரியாது. நினச்சி பாருங்கள், இப்படிலாம் சொன்னால் நல்லா இருக்குமா? ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக நம்மளுக்கு ஒரு மாத்திரை கிடச்சிருச்சு. போய் மெடிக்கல் ஷாப்பில் அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருக்க ஆள்கிட்ட சொன்னாலே அவரே என்ன பண்ணிடுறாரு, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்றாரு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் மாத்திரை சாப்பிடாத அளவுக்கு நம்மளை ஒழுங்காக பார்த்துக்கிட்டா நம்ம என்ன பண்ணலாம், இருக்க முடியும். ஆனால் நமக்கு என்ன ஆக மாட்டேங்குது, நமக்கு இன்னொன்று என்ன பிரச்சனைனா என்ன சாப்பிட்ணுன்னு தெரிய மாட்டேங்குது. அதாவது அதுக்கு தான் டயட்டீஷியன் சொல்லி இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போனோம்னா நம்மளா சில நேரத்தில் என்ன பண்ணிக்கிறோம், ஐயோ சர்க்கரையா, அப்போனா நம்ம இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம், இதெல்லாம் குறைச்சிடணும், ஐயோ ப்ரெஷரா, அப்போ இதெல்லாம் குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் நினச்சிடும். உடனே இந்த வாரமே நம்ம போய் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். டாக்டர் என்ன சொல்கிறாங்க, அம்மா எல்லா வயசுக்கும் எல்லா சாப்பாடு எல்லா எக்ஸசைஸும் ஒத்து வராது. உங்கள் வயசு என்ன, உங்கள் சரீர லெவல் என்ன இருக்குன்னு ஒரு ப்ராப்பராக ஒரு ஜென்ரல் செக்கப் எடுத்தால் தான் உங்கள் வயசுக்கு நீங்கள் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும், நீங்கள் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு நீங்கள் எதை மாற்றணும்னு தெரியும். உங்களுக்கு தெரிந்த அறிவில் நீங்கள் சில விஷயங்களை செய்வீங்க, அது இடக்க முடக்கா போய் முடிஞ்சிடும். அப்போ நம்மளை நம்ம கவனிச்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ நம்ம வயதுக்கு ஏற்றார் போல் நம்ம என்ன லெவலில் இருக்கோம், நம்ம என்ன சாப்பிட்ணும், எதை குறைக்கணும், இதெல்லாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. நம்ம நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறோம், நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், நானே என்னை பார்த்துப்பேன்னு சொல்லி இன்றைக்கி இப்படிலாம் ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு. கிடைச்சுமே நம்ம சிலர் என்ன பண்ண மாட்டோம், நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ள மாட்டோம். நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டு அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்போம். நல்லா இருக்கும்போது சும்மா போயிட்டு நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஒரு ஆலோசனை கேட்டுக்கொள்வதில்லை. ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க யார், அதுக்குன்னே படித்தவங்க. டயட்டீஷியன் அப்படின்னா அவருக்கு தெரியும் என்ன சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். படித்தவங்க கிட்ட நம்ம போய் என்ன பண்ணுறோம், நம்ம அதை பற்றி கேட்குறது தப்பு கிடையாது. இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஆசீர்வதிங்கன்னு சொல்லும்போது நம்மளே சிந்திக்கணும், தேவையில்லாமல் நம்ம பிரச்சனையை வர வைக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன அளவுக்குலாம் நம்மளை பாதுகாத்துக்கணும். நம்ம எல்லாருமே உடனே என்ன ஒரு வீடு கட்டுறோன்னு உடனே நானே கட்டிக்கிறேன் நீங்கள் இருக்கவங்களாம் கட்டிடுவோமா, கட்டுறது கிடையாது. அதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ காசு வீணாயிடக்கூடாது, நல்ல இன்ஜினியர் நல்ல கொத்தனார் கிடைக்கணும் அப்படின்றோம். ஆனால் மருத்துவ காரியங்கள்லாம் மட்டும் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளே டாக்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்றோம். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம தான் நம்மளை சில விஷயத்தில் என்ன பண்ணோம், நம்மளை கவனிச்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ இங்கே வருகிற ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன பண்ணுங்க, நல்ல ஒரு உங்களை நீங்கள் முதல் கவனிச்சுக்க உதவி, நீங்களே உங்களை என்ன நீங்களே உங்களுக்கு உதவி செஞ்சுக்கணும். அதே போல் இன்னும் குடும்பத்தை குறித்த ஆலோசனைகளா, நான் மறுபடியும் அதான் சொல்லுகிறேன், யார் யார்கிட்டையோ நீங்கள் வந்து எதோ கதையெல்லாம் பேசாமல் உங்களுடைய பிரச்சனைகள் இருக்கா, நிறைய பேருக்கு இப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் இல்லை. அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்க அவங்க போய் ஒரு நல்ல ஒரு முதிர்ந்த இல்லைன்னா நல்ல ஒரு தெளிவான ஆலோசனைகள் சொல்வதற்கு இன்றைக்கி ஆட்கள் இல்லை. நான் என்ன சொல்லுவேன், மனசார சின்ன பிரச்சனையாக இருக்கும் போது சில காரியங்களை நீங்கள் பாஸ்டர்கிட்ட வந்து சொல்லலாம், எங்களுக்கு நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுங்கன்னு சொல்லலாம், எங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி தனியாக நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் போய் சந்தித்து பேசலாம். நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் நீங்கள் ஆலோசனைகள் கேட்குறது நாளைக்கு என்ன ஆகுது, அது ஒரு சண்டையாக போய்க்குது. இவங்க இதை சொல்லிட்டாங்க அதை சொல்லிட்டாங்க, நல்லா இருக்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒன்று முன்னுக்கு பின் ஏதாவது முரணாக போயிடுச்சுன்னா இவங்க சொன்ன ஆலோசனை தான், இவங்க அப்படி இப்படின்னு நம்மளுக்கு சண்டை வந்துடுது. ஆனால் கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு, நமக்குன்னு ஊழியக்காரங்களை கொடுத்துருக்கிறார். அவங்ககிட்ட போயிட்டு ஆலோசனைகள் கேட்பது நல்லது. அல்லேலூயா. அதே போல் வேதத்தை குறித்து அறிவிலையும் நம்ம என்ன பண்ணணும், வளரணும். நான் கடந்த ஆண்டே சொன்னது போல் இங்கே இருக்கிற யாருமே என்ன பண்ண மாட்டோம், பைபிள் நல்லா படிக்கவும் மாட்டோம், படிச்சுட்டு வந்து ஒன்றும் என்ன பண்ண மாட்டோம், எதுவும் கேள்வியும் கேட்க மாட்டோம்.
நான் போன ஆண்டே சொன்னேன், எல்லாரும் ஒரு நோட்டு போடுங்க, விசுவாசத்தோடு என்ன பண்ணுங்க, மெசேஜ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க, கர்த்தர் உங்களோட பேசுகிற காரியங்களை எழுத ஆரம்பிங்க அப்படின்னு. இதுவரையும் யாராவது அப்படி பண்ணீங்களா? ஒரு இடத்துலையும் அப்படி ஒரு விசுவாசம் காணப்படவில்லை. ஆனால் இந்த ஆண்டு நம்புங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லா வழியிலையும் நீங்கள் வளரணும். அல்லேலூயா. உங்கள் சரீரத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, குடும்ப காரியத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. நல்ல ஒரு உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போதே நல்ல சுத்தபத்தமாக வீடு இருக்கிற மாதிரி அதை நல்ல ஒரு சூழ்நிலையில் அமைத்து வச்சுக்கொள்ளுங்க. அதாவது எது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அதை எப்படி பத்திரப்படுத்துவது, அதை எப்படி ஒழுங்காக வச்சுக்கிறது அப்படின்றத குறித்து நம்ம என்ன பண்ணணும், அதற்கான முயற்சிகளை எடுக்கணும். அது எல்லா விஷயத்துலையுமே தேவைப்படுது. அல்லேலூயா. குடும்ப காரியங்களையும் சரி, உடல் நல பலவீனங்களையும் சரி, உறவுகளில் சரி, கர்த்தருக்குள்ள எல்லாத்துலேயுமே தேவைப்படுது. நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம், நாம் உதவி கேட்பதற்கு தயங்குகிறோம். இல்லைன்னா நம்ம கேட்கிற உதவி நியாயமான உதவியாக சில நேரத்தில் இருக்க மாட்டேங்குது. இல்லைன்னா அது சரியான நேரத்தில் கேட்குற உதவியாக இருக்க மாட்டேங்குது. காலம் போய் சில விஷயங்களை உதவி கேட்கும் போது அது யாராலுமே உதவி செய்ய முடியாது. அப்போ இந்த ஆண்டு ஒரு முடிவெடுங்க, நான் எல்லாத்தையும் ஆர்கனைஸாக வச்சுருப்பேன். என்னது? எல்லாத்தையும் வந்து நல்ல ஒரு ஒழுங்குபடுத்தி நான் வச்சுருப்பேன் எல்லாத்தையும். அது குடும்ப காரியமாக இருக்கட்டும், என் உடல் நல காரியங்களாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் நான் இந்த ஆண்டு நான் ஒழுங்குபடுத்தி வச்சுருப்பேன். உடனே வந்து நம்ம எப்படி நினச்சிடுறோம், ஐயோ எல்லாம் ஒழுங்குபடுத்தி வச்சுட்டா கர்த்தர் நம்ம எடுத்துப்பாரோ, இப்படிலாம் நீங்கள் தேவையில்லாமலாம் சிந்திக்க வேண்டாம். ஆமாம், எப்பயுமே ஒரு விஷயத்தை நீட்டாக வச்சுக்கிறது, நல்லா ஒரு ஆர்டராக வச்சுக்கிறது, அதை வந்து நம்ம வந்து பார்த்து செய்கிறது என்றைக்குமே தப்பான விஷயம் கிடையாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, கர்த்தாவே நான் ஆசீர்வதிங்கன்னா ஆசீர்வாதத்துக்கு பல தடைகள் இருக்கிறது. யாபேஸ் வந்து ஜெபித்தார், ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி ஜெபித்தார். அவர் அதற்காக என்னென்ன முயற்சிகளை எடுத்தார் என்பதை இந்த வேதத்திலே நம்ம பார்க்கலை, அதை பற்றி சொல்லப்படலை. ஆனால் நம்மளே நியாயமாக யோசித்து பார்க்கணும், என்னுடைய வீட்டில் சில காரியங்களை தேவன் ஒழுங்குபடுத்தணும்னா நான் அதுக்காக எல்லாத்தையும் சரி பண்ணி வைக்கணும் அப்படின்றது நம்மளுக்கே அந்த ஒரு ஞானம் இருக்கணும். அப்போ வீட்டை வெள்ளை அடிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம யாருமே என்ன பண்ண போகிறதில்ல, பொருளெல்லாம் அப்படியே வச்சுட்டு வெள்ளை அடிப்பான்னு சொல்ல போகிறது கிடையாது. நாளைக்கு பெயிண்ட் அடிக்க வர போகிறாங்கன்னா நம்மளுக்கே தெரிஞ்சிடும், ஒன்று பொருளெல்லாம் எடுத்து வெளியில் வைக்கணும், இல்லைனா அதுக்கு போர்வையும் இல்லை பெட்ஷீட் எதையாவது போட்டு மூடி வைக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். வீடு கட்டுறதுக்கு ஆளை கூட்டணும்னா மேஸ்திரி மட்டும் தான் வருவார், கல் மண்ணெல்லாம் அவர் தூக்கிட்டு வர மாட்டார். அவர் வரப்போறாருன்னா நம்ம தான் என்ன பண்ணோம், முன்னாடியே கேட்டு கல் மண்ணெல்லாம் வாங்கி வச்சிருந்தா தான் வேலை நடக்கும். அதுபோல் தேவன் நம்ம இந்த ஆண்டு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், நம்ம சைடு செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாவற்றையும் நம்ம ஒழுங்குபடுத்தி கொண்டே இருக்கணும். அப்போ இன்றைக்கே போங்க, உங்கள் வீட்டை பாருங்கள், உங்கள் வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேவையில்லாத காரியங்களை வீட்டுக்கு வாங்காதீங்க, ஒன்று இருக்கும் போதே இன்னொன்று வாங்காதீங்க. உங்கள் வீட்டை நீட்டாக வச்சுக்கோங்க. என்னது? உங்கள் வீட்டை நீட்டாக வச்சுக்கோங்க. பிள்ளைகளோடு, கணவர்களோடு, மனைவியோடு ஒருத்தர் பேசும்போது ஒரு முடிவெடுங்க, இந்த ஆண்டு நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், எந்த ஒரு தவறான வார்த்தைகளையும் உபயோகப்படுத்தி பேச மாட்டேன், வீட்டில் கத்தி பேச மாட்டேன், வீட்டில் திட்டி பேச மாட்டேன் அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணுங்க. அதாவது உங்களுக்கே தெரியல எங்கள் வீட்டோட பிரச்சனை இதுதான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா. நாங்கள் எதையுமே நேரத்துக்கு செய்யவே மாட்டோம் அப்படின்றச்சுன்னா இந்த ஆண்டு ஒரு முடிவு எடுங்க, நாங்கள் கரெக்டாக இனி என்ன பண்ணுவோம், எல்லாம் இந்த டைமுக்கு தான் செய்வோம், டைமுக்கு தான் சாப்பிடுவோம், டைமுக்கு தூங்குவோம் அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணுங்க. போய் வீட்டில் உட்காந்து குடும்பமாக உட்காந்து பேசுங்க. என்னது? ஆமாம், குடும்பமாக உட்காந்து பேசுங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன குறைகள் தெரியும், இல்லை ரொம்ப நாளாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, எங்களை வந்து எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு உங்கள் வீட்டில் வந்து உங்கள் கணவர்மார் மேலே ஒரு இது இருந்துச்சுன்னா பேசுங்க. வாசத்தில் ஒரு வாட்டியாவது எங்கேயாவது கூப்பிட்டு போங்க. நீங்கள் வந்து சரவண பவனில் போயிட்டு எங்களுக்கு ஒரு மசால் தோசை வாங்கி கொடுத்தா அது போதும் அப்படின்னா சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. சிலர்லாம் பல ஆண்டு காலங்களாக நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த ஒரு மசால் தோசை வாங்கி தர மாட்டுறாருன்னு சிலர் வீட்டில் என்ன ஆகுது, பெண்களுக்கு கணவர்கிட்ட என்ன நான் சொல்கிறேன், உட்காந்து என்ன பண்ணுங்க, பேசுங்க.
பிள்ளைகளோடு உங்களுக்கு என்ன மனஸ்தாபங்கள் இருக்குது, அதை என்ன சரி பண்ணணும், என்ன குறைகள் இருக்குது. கணவரோடு என்ன மனஸ்தாபங்கள் இருக்குது, என்ன சரி, வீட்டில் என்னென்னலாம் சரி பண்ணணும், உட்காந்து பேசுங்க. அதை தவிர வேற என்ன வேலை இருக்கும் ஒரு வீட்டில் சொல்லுங்கள்? அப்போ இந்த ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்கணுமா, வீட்டில் உட்காந்து நீங்களே யோசிங்க. நம்ம வீடு நல்ல சிலர்லாம் வந்து வீடு பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்ட்டு பெயிண்ட் அடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே திரும்பி பார்க்கும், என்னடா கலரு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சிலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் தெளிவாக சிலர் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டை பார்க்கும்போதே ஐயோ இவங்க வீடு நல்லா இருக்கு, ஆனால் உள்ள என்ன இல்லை, ஒரு சந்தோஷமே தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. உட்காருங்க, பிள்ளைகளோட உட்காருங்க, கணவரோட உட்காருங்க. என்ன செய்யலாம், உடனே வந்து பெருசு பெருசாக யோசிக்காம சின்ன சின்னதாக. நான் சொல்கிற மாதிரி காலையில் எத்தனை மணிக்கு நம்ம தூங்கி ஏந்திரிக்கலாம், எத்தனை மணிக்கெலாம் சமையல் செஞ்சு முடிக்கலாம், அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், அடுத்து நம்ம எங்கே போகலாம், யாரை சந்திக்கலாம், இந்த வாரம் நம்ம என்னென்ன பண்ணலாம். அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது, நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் உறவினர்களை வீட்டுக்கு அழைங்க. உண்மைக்குமே சொல்கிறேன், சந்தோஷமாக அவங்களாம் வந்து பார்க்கட்டும். ஐயோ சர்ச்சுக்கு போகிறவங்க வீடு எப்படி இருக்குது. நான் மறுபடியும் இது ரொம்பவே ஒரு பெரிய சாட்சி. இது நம்மளும் போக மாட்டோம், அவங்களையும் நம்ம கூப்பிடுறது கிடையாது. புரியுதுங்களா? உண்மைக்குமே சொல்கிறேன், உங்கள் உறவினர்கள்லாம் ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்களா, அவங்கள தான் கூப்பிடணும். நீங்கள் வா எங்கள் வீட்டில் வா, அன்னைக்கு தான் கரெக்டாக ப்ரேயர், என்ன அன்னைக்கு கூப்பிட்டுட்டு ப்ரேயரை கட்டடிக்காமல் என்னைக்கு ப்ரேயர் இல்லையோ அன்னைக்கு கூப்பிட்டு வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, நல்லா அவங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு கொடுங்க, நல்ல சந்தோஷமாக பேசுங்க. அவங்க யோசிக்கணும், ஐயோ இந்த குடும்பத்தில் இவ்வளோ சமாதானம் இருக்கே. அதான் நடிக்க சொல்லலை, நீ நல்லா புரிஞ்சுக்கணும், நடிக்க சொல்லலை. உங்கள் குடும்பம் உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாய் மாறணுன்றேன். ஆமென். அப்படி யாராவது ஆசைப்படுறீங்களா? இந்த வருஷம் உங்களுடைய எந்தெந்த உறவினரோட சண்டையோ அன்பா அவங்கள கூப்பிடுங்க, வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க இந்த ஆண்டு. ஆமாம், நல்ல ஒரு நாள் வந்து நல்லா சாப்பிடுங்க, வாங்க எங்களோட இருந்துட்டு போங்கன்னு சொல்லுங்க. ஏன் இதை சொல்கிறேன், நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படிப்பட்ட விஷயமா இல்லைன்னா, சந்தோஷமா இன்னொருத்தருக்கு காட்டிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை இல்லை. இல்லைன்னா சிலர் என்ன நினைக்கிறவங்க, நானே சந்தோஷமா இருக்கேன், வந்து கண்ணு வச்சுட்டு போயிட போறாங்க அப்படி சிலர் நினைக்கிறாங்க. நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, அந்த அம்மா வந்துட்டு போச்சுன்னா அப்புறம் ஊர் ஃபுல்லாக சொல்லணும் இவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் வந்துட்டு போனால் ஐயோ அப்புறம் அடுத்த மாதத்துலேருந்து நம்மக்கிட்ட கடன் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படிலாம் சிலருக்கு பயம் இருக்கும். அவங்க வராமல் இருக்கிறதே நல்லது, எதுக்கு அவங்களாம் நம்ம வீட்டுக்கு வரணும். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, சில நேரத்தில் என்ன ஆகிடுது, பொறாமப்பட்டுருவாங்க, கண்ணு வச்சுருவாங்க, நம்ம ஒன்றுமே இல்லாதவங்களா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலே போதும் அப்படின்லாம் சிலருக்கு ஒரு நினப்பு. நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, தேவனுடைய பிள்ளைகள் அவங்க வீட்டுக்கு வரும்போது சின்ன வீடா பெரிய வீடான்னு இல்லை, இவங்க எவ்வளோ சமாதானமாக இருக்கிறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவங்க குடும்பத்தில் பாருங்களேன், கணவன் மனைவி எப்படி நல்லா பேசிக்கிறாங்க, பிள்ளைகளும் அம்மா அப்பாவும் எப்படி நல்லா பேசிக்கிறாங்க. இதுதான் இன்று நிறைய பேருக்கு கிடைக்காத மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கிறது. உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது ஐயோ இதெல்லாம் இவங்களுக்கு இருக்குதே அப்படின்னு சந்தோஷப்படுற ஒரு சூழ்நிலை உங்கள் குடும்பத்துக்கு இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த ஆண்டை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. அதாவது யாபேசை எப்படி அவங்க தாய் பெற்றாங்களாம், ரொம்ப துக்கத்தோடு பெற்றதுனால யாபேசன் பேர் வச்சாங்களாம். ஆனால் முன்னாடி வசனத்தை படித்து பார்த்து சொல்லப்படுது, தன்னோட சகோதரர்களை காட்டிலும் கனம் பெற்றவனாக இருந்தானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கை, அது உங்களுடைய சொந்த பந்தங்கள் மத்தியிலே அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு போனோம், ரொம்ப நல்லா வாழ்கிறீங்க, உங்கள் குடும்பம் ரொம்பவே நல்லா நீங்கள் இது பண்ணுறீங்க. போயிட்டு சொல்லணும், போயிட்டு கேட்கணும், என்ன நடக்குது உங்கள் குடும்பத்தில். இன்றைக்கி பெரிய பங்களாவில் இருக்கிறவங்களாம் நம்ம நினைக்கிறோம் நல்லா வசதியாக இருக்கணும், அப்படிலாம் அவங்களாம் சந்தோஷமாக இல்லாமல் தான் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளை வந்து பார்த்துட்டு அவங்க சொல்லணும், என்ன ரகசியம் சொல்லுங்கள். இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக மாறணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டு உங்களை தேவன் ஆசீர்வதிக்கணும். அடுத்தது அவர் சொல்கிறாரு, என் எல்லையை பெரிதாக்கி. இந்த ஆண்டு உங்களுடைய நண்பர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகணும். ஹல்லேலூயா. உங்களுடைய உறவுகளுடைய எண்ணிக்கை அதிகமாகணும். நான் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஏன் திருச்சபை வளரல, ஏன் நம்ம கூப்பிட்டா ஒருத்தர் கூட வரமாட்டாங்க, நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். உடனே இது வந்து ஒரு மத பின்னணியை சார்ந்த காரியம் அப்படி இல்லை. சர்ச்சை விடுங்க, வீட்டுக்கு வராங்களா, நீங்கள் அதை தான் யோசிக்கணும்.
இந்த ஆண்டு நான் என்ன சொல்கிறேன், கூப்பிடுங்க, உங்களுடைய நண்பர்களை கூப்பிடுங்க, உறவினர்களை கூப்பிடுங்க, வாங்கன்னு சொல்லுங்க, வாங்கன்னு சொல்லுங்க. இன்னும் புது நண்பர்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, தேடி கண்டுபிடிங்க. இந்த எல்லையில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. புது உறவுகள் உங்களுக்கு கிடைக்குதா? யோசிச்சு பாருங்க. ஏன் நம்ம யாருக்கிட்டையும் போய் பழக மாட்டோம்? ஏன் நம்ம யாருக்கிட்டையுமே போய் பழக மாட்டோம்? நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும். எவ்வளோ பேரை பார்த்தா அன்பா நம்ம சிரிச்சு, உங்கள் பேர் என்ன, ஒன்றும் ஆயிட போகிறது கிடையாது. நான் ரொம்பவே சொல்கிறேன், நான் நிறைய பேர்கிட்ட பழகிறது இவ்வளோதான் நான்லாம் பண்ணுறது. ஒரே தெருவில் இருக்கிறோம், இல்லை ஒரே ஏரியாவில் இருக்கிறோம், பார்க்குறோம், போகிறோம், ஒரு 5 வாட்டி பார்த்துட்டு இருக்கோம், 6வது வாட்டி நானே சொல்லுவேன், நம்மளும் டெய்லி இந்த வழியாக தான் போகிறோம், பார்க்குறோம், உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க. அடுத்த முறை பார்த்தா அவங்களே கை காட்டுவாங்க. எங்கள் தெருவில் ஒரு தாத்தா இருக்கிறார், இதுவரை நான் ஒரு வாட்டி கூட நான் பேசினதே இல்லை, நானும் பேசணும்னு நினைப்பேன். ஆனால் டெய்லி நான் ஒரே ஒரு நாள் அவரை பார்த்து சிரித்தேன், அவ்வளோதான். டெய்லி பார்த்தீங்கன்னா அவரை என்னை பார்த்தா சிரிச்சுட்டு கை காட்டுவார். எனக்கும் அவர் பேர் தெரியாது, அவருக்கும் என் பேர் தெரியாது, நாங்கள் பேசினதே கிடையாது. ஆனால் நான் பார்க்காம போயிட்டு அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். என்ன இந்த தம்பி எப்பயுமே பார்த்தா சிரிச்சுட்டு போவார், இன்னைக்கு சிரிக்க, அவருக்கான என்ன யாருன்னு தெரியாது. எதுக்கு இதை சொல்கிறேன்? உறவுகளை சம்பாதிப்பது என்பது அவ்வளோ கடினமான விஷயம் கிடையாது. நம்ம விரும்ப மாட்டோம். இன்னைக்கு அதுதான் நம்ம புரிஞ்சுக்க, நம்ம விரும்பவே மாட்டோம். நம்ம நிறைய பேரோட பழக விரும்ப மாட்டோம். ஏன் ஊழியம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, போய் சுவிசேஷம் சொல்வதற்கு அச்சமா அப்படின்னா, நம்ம பழகிற அந்த பழக்கம் குறைஞ்சதுனால அது வர மாட்டேங்குது நம்மளுக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கெலாம் போய் ஒருத்தர்கிட்ட உட்காந்தா என்ன பேசணுன்னே நம்மளுக்கு தெரியலை. ஒரு வீட்டுக்குள்ளே போனால் அவங்கள எப்படி விசாரிக்கணுன்னே நம்மளுக்கு வர மாட்டேங்குது. என்ன சொல்லி அவங்ககிட்ட பேசுவது, எதை பற்றி பேசுவது அப்படின்லாம் நம்மளுக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. ஏன்னா அப்படி போய் ஒருத்தர்கிட்ட, புதுசாக போய் ஒருத்தர்கிட்ட உட்காந்து பேசுகிறதே நம்ம நிறுத்திட்டோம். யோசிச்சு பாருங்களேன், பழகின ஒருத்தர்கிட்ட முடிஞ்சு போன கதையெல்லாம் உட்காந்து பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் தெரியாத ஒரு நபர் இடத்துல போய் உட்காந்து பேசும்போது, முதல் தடவை நம்மளை அறிமுகப்படுத்திக்க போது அவங்ககிட்ட என்ன பேசலாம், ஏது பேசலாம், எதை பேசாமல் இருக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு என்ன ஆக மாட்டேங்குது, தெரிஞ்ச விஷயம் டச்சு விட்டு போச்சுன்னு பார்த்தீங்களா? அது மாதிரி ஆயிட்டோம். நம்ம போய் என்ன பண்ண மாட்டோம், யாரோடையும் பேச மாட்டோம், பழக மாட்டோம். இன்று நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த எல்லையை நாம் பெரிதாக்க வேண்டும். நம்முடைய எல்லையை பெரிதாக்கணும். போய் உக்காந்து ஒவ்வொருத்தர்கிட்டையா போய் விசாரிங்க. அவங்க நினச்சிடலாம், இவங்களுக்கெல்லாம் வேலை வெட்டியே இருக்காதா, நான் அவங்க அந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு டெய்லி போய் எல்லார் வீட்லையும் கதடிங்கன்னு சொல்லலை. என்ன சொல்லலை? டெய்லி போய் கதடிங்கன்னு சொல்லலை. ஆனால் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது இவ்வளோ நாள் இருக்கோம், எவ்வளோ பேரை நமக்கு தெரியும், எவ்வளோ பேர்கிட்ட நம்ம அன்பாக பழகிறோம், எவ்வளோ பேர் நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த ஆண்டு நீங்கள் யோசிக்கணும், இந்த மாதம், இந்த ஜனவரி மாதம் உங்கள் எல்லையில் எவ்வளோ பேரை நீங்கள் புதுதான நண்பர்களை நீங்கள் சம்பாதிச்சிருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். அதாவது இப்படி சொல்கிறேனே, உங்களுடைய அந்த உறவு இதை பார்த்து நீங்கள் தான் சரியான ஆள், நீங்கள் தான் அடுத்து என்ன பண்ணணும், வார்டு மெம்பராக நிற்கணும், நீங்கள் தான் அடுத்து என்ன பண்ணணும், இங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. நான் எதுவும் சும்மா கிண்டலுக்கு சொல்ல. ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஒரு முறை நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போது அந்த அம்மா சொன்னாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொன்னேன், அம்மா நீங்கள் பேசுகிறத பார்த்தா எலெக்ஷன்லேயே நின்றுலாமே. நிற்க போகிறேன், இதோ இப்போது நான் தான் ஏரியா வார்டு மெம்பர், அடுத்து நிற்க சொல்கிறாங்க, எங்கள் இதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாங்க. நான் பார்த்தேன், என்னடா சொல்கிறீங்க? அந்த அம்மா சொன்னாங்க, என்ன தெரியாதவங்களே இந்த தெருவில் இந்த ஏரியாவில் இருக்க மாட்டாங்க, எதுனாலும் சொல்லுங்கள் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, எல்லாராலையும் அப்படி செய்ய முடியல. போய் ஒருத்தர்கிட்ட 4 பேர்கிட்ட நல்லா பழகவோ, 4 பேருக்கு உதவி செய்யவோ நம்மளால் என்ன பண்ண முடியல, நம்மளுக்கு முடிய மாட்டேங்குது. ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த அம்மாவை பார்க்கும்போது, அந்த அம்மா நான் கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரேயருக்கெலாம் வருவாங்க. அந்த அம்மா என் ஃப்ரெண்டு நடத்திட்டு இருக்க ஒரு சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க அவங்க. அப்போ நான் போய் பேசும்போதெல்லாம் அவங்க நல்லா விசாரிப்பாங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படி இப்படின்வாங்க. கூப்பிட்டா வருவாங்க, தம்பி ரெகுலரெல்லாம் நம்மளால வர முடியாது, நம்ம ரொம்ப பிஸி அப்படின்வாங்க சொல்லிட்டு. ஆனால் கூப்பிட்டா வருவாங்க, ப்ரேயருக்கெலாம் வருவாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன், இது அவ்வளோ கஷ்டமான விஷயமா அப்படின்னு கேட்டால், நம்ம எப்படி வாழ்ந்துட்டோம், நான் உண்டு, என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு அப்படின்னு இருந்துட்டோம். நமக்கு ஆசையே இல்லை நம்ம போய் இன்னொருத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆசை குறைஞ்சிருச்சு.
நம்மளை யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதாவது உப்பாக ஒளியாக நம்ம பயன்படுத்தப்படணும் அப்படின்னு சும்மா பேருக்கு நம்ம ஜெபம் பண்ணிக்கிறோம் தவிர, அந்த உப்பு ஒளினா அது எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் மனசார போங்க, உடனே ஆண்டவரே வர எலெக்ஷனில் என்னை வார்டு மெம்பராக நிற்க வைக்கிற அளவுக்கு மாற்றுங்க அப்படின்லாம் ஜெபிக்க சொல்லலை. ஆனால் நடந்தால் சந்தோஷம்தான். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பிரபலமான ஆயிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், போங்க, முதலாவது நண்பர்களை சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் போய் எல்லாரோடையும் பழகிற பழக்கத்தில் ஒவ்வொருத்தரும் உங்களை வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடணும். ஹல்லேலூயா. நான் இந்த காரியங்கள் இன்னைக்கு தான் முதல் தடவை சொல்கிறேன்னா இல்லை, ஏற்கனவே நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஆனால் ஏன் இன்னும் நடக்கலை அப்படின்னு கேட்டால் முயற்சி செய்ய மாட்டோம் நம்ம. என்னது, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இதை நிறையா வாட்டி நான் சொல்லியிருக்கேன். லேடிஸ் மீட்டிங் நடக்கிறப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இதே தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், புதுசாக கூட சொல்கிறது கிடையாது. ஆனால் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே என்ன ஒரு கேள்வி, எனக்கு ஊழியம் பண்ணுறதுக்கே முடிய மாட்டேங்குது, சொன்னால் ஏதோ தப்பாக நினச்சிப்பாங்களா, வேறு ஏதாவது புது ஐடியா சொல்லுங்களேன் அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. இப்போ இந்த ஆல்ஃபாலாம் சொல்கிறோம், ஆல்ஃபாலாம் ஒன்றும் பெருசாக ஆச்சரியப்படுற மாதிரி ஒன்றும் ஒரு ஐடியாலாம் கிடையாது. என்ன நம்ம வீடியோ போட்டாலும் என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தாலும் கூப்பிட்டு யாரும் வரலன்னா என்ன பண்ணுறது? புரியுதுங்களா? வீடியோக்கு போடலாம், கேம்ஸ் நடத்தலாம், சாப்பாடு கொடுக்கலாம், ஆனால் கூப்பிட்டு யாரும் வரலன்னா என்ன பண்ண முடியும்? நீங்கள் அதை தான் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இதெல்லாம் நம்ம நல்ல பழக்கம் இருந்தால் இந்த வீடியோலாம் தேவையே கிடையாது, கூப்பிட்டாலே எல்லாம் வந்துடுவாங்க. ஆமேன். நம்மளோட பேசுறதுக்கு போர் அடிச்சிருமே அப்படின்றதுக்காக நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், வேற யாரையாவது கூப்பிட்டு பேச வைப்போம், வேற ஏதாவது ஒரு வீடியோ போடுவோம். அப்படி தான் நம்மளுக்கு ஆயிடுச்சு நிலைமை. நம்மளோட வரவங்க நல்லா பேசுறதுக்கு விருப்பப்படுறாங்களா அப்படின்னா நம்ம அப்படி பழகலை. உடனே எனக்கு பேசவே வராது, கர்த்தரிடத்துல கேளுங்க, கர்த்தாவே நாவை தொடுங்க, நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இனி அர்த்தமுள்ளதாக இருக்கணும், பிரயோஜனமாக இருக்கணும். அதாவது என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சமீபத்தில் கூட என்னுடைய நண்பர் நான் பேசும்போது சொன்னான், டேய் நீலாம் எப்படி மாறிட்ட, தொணன்னு பேசிக்கிட்டே இருப்ப, ரேடியோவே தேவையில்லை, டிவியே தேவையில்லை, 1 மணி நேரம் 2 மணி நேரம்னாலும் வாயே வலிக்காதா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்ப, ரொம்ப மாறிட்ட அப்படின்னாங்க. ஆனால் உண்மை அது. எனக்குலாம் இன்னும் ஞாபகம் இருக்கு, என் ஃப்ரெண்டெல்லாம் ஒரு வாட்டி நான் காலேஜ் படிக்கும்போது திருச்சியில் இறங்க வேண்டியது, புதுக்கோட்டையிலேருந்து போனோம், நான் மாத்தூர் ரவுண்டானில் இறங்கிட்டேன். அடுத்த நாள் காலேஜ் ஃபுல்லாக சொல்லிட்டான், டேய் ஃப்ராங்க்லினோட போனால் போரே அடிக்காதரா, அங்கே ஆரம்பித்தவன் அவன் ஸ்டாப் வர வரையும் நிறுத்தாமல் பேசினான்டா, அவன் எப்படி பேசினானே தெரிலடா. ஆனால் பேசினது ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னா ஒன்றும் இருந்திருக்காது. அப்போ நான் ஊழியத்துக்கு வரும்போது நான் ஒன்றே ஒன்று தான் ஜெபம் பண்ணேன், கர்த்தாவே நான் பேசுகிற வார்த்தைகள் இனி ஏதோ வளர்றான்டா அப்படின்ற மாதிரி இனி யாரும் சொல்லிடக்கூடாது, அந்த பேர் எனக்கு என்ன வந்துடக்கூடாது, ஊழியத்தில் வந்துடக்கூடாது. நான் பேசுகிற எல்லாமே அர்த்தமுள்ளதா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைன்னா நான் வாயை மூடிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல. அதனால ரொம்ப நாள் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா அமைதியாகவே இருந்தேன், நான் பேசவே மாட்டேன். நான் நிறைய பேர், ஐயோ இந்த தம்பி எவ்வளோ ஒரு அமைதியான தம்பி, நான் பார்த்தேன், ஏங்க நீங்கள் வேற வாயை கிளறாதீங்க, அப்புறம் பேசினா தாங்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ நான் பொய் சொல்லலை, நல்ல விஷயங்கள் பேசணும், அர்த்தமுள்ளதாக பேசணும்னு சொல்லிட்டு நிறைய பைபிள் படித்தேன், நிறைய புத்தகங்கள் வாங்கி படித்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, அதுவரை எனக்கு புக்கு படிக்கிற பழக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் பேசினா உபயோகமுள்ளதாக பேசணும், அர்த்தமுள்ளதாக பேசணும்னு சொல்லி நிறைய புத்தகங்கள் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். பார்த்தா 2 நாள்லேயே 3 நாள்லேயே 1 வாரத்துலேயே புக்கெல்லாம் முடிச்சிருவேன். அது வரையும் தெரியாது, அடைச்சா நம்மளுக்கு வந்து இவ்வளோ படிக்கிற ஒரு ஆர்வம் இருக்கிற ஒரு ஆளா, இப்படி நம்மளுக்கு தெரியாமல் போச்சு. அது வரையும் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது ஒழுங்காக புக் எடுத்து படிச்சிருக்கலாமே, எக்ஸாம் பாஸ் ஆனால் போதுன்னு படித்து வீணடிச்சிட்டோமே. அதெல்லாம் சில விஷயம் அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சு, ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே வாழ்ந்துட்டோமே. ஆனால் அதுக்கப்புறம் மாற்றிக்கணும்னு தோணுச்சு, நிறைய வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன், எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, என்ன உபயோகமாக பேசணும், தேவையில்லைன்னா பேசாமல் இருக்கிறது எவ்வளோ நல்லது அப்படின்ற ஒவ்வொரு காரியங்களையும் பழக்கப்படுத்திக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க லீவுக்கு மட்டும் வருவாங்க. அப்போ ஒரு முறை வந்திருந்தாங்க, வந்துட்டு சரி பார்க்க போயிருந்தேன், சின்ன வயசுலேருந்து பழகிருக்கோமே அப்படின்னு பார்க்க போயிருக்கும் போது அப்போ நான் போய் பேச போனேன். ஒரு 10 நிமிஷம் இருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சொன்னாங்க, நான் நம்புகிறேன் உன்னை கடவுள் வந்து
உங்கள் கடவுள் உன்னை கூப்பிட்டுக்கிட்டாரு, ஊழியத்தை கூப்பிட்டுக்கிட்டாரு நம்புகிறேன். ஏன் நீலாம் 10 நிமிஷத்தில் 10,000 வார்த்தை பேசுகிறாள், 10 நிமிஷமாக அமைதியாக உட்காந்துருக்கதை என்னால் நம்பவே முடியல அப்படின்னாங்க. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு மனுஷன் அமைதியாக இருந்தால் பெரிய விஷயமா அப்படின்னா, அவங்க என்ன சொன்னாங்க, நீ அமைதியாகவே இருக்க மாட்டியே, ஏதாவது கண்டதையும் பேசிகிட்டு இருப்பியே அப்படின்னாங்க. அப்போ நான் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணது, கர்த்தாவே நான் இனி ஏதாவது உபயோகமாக பேசணும், உருப்படியாக பேசணும், இதெல்லாம் ஜெபமாக இருந்துச்சு என் வாழ்க்கையில். அப்போ உண்மையிலே நான் ஊழியத்திற்கு போய் நிறைய பேர் தெரியாத மக்களை சந்திக்கும் போது அவங்களாம் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க, ஏதோ பாஸ்டர் வந்திருக்கிறாரு வீட்டிலேருந்து என்ன பாஸ்டர் நீங்கள் ஒரு 25 வயசு பையன் வந்திருக்கிறான் அப்படின்வாங்க. அப்புறம் உட்காந்து பேசுனதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் இப்படி பேசுவீங்க, இந்த அளவுக்கு பேசுவீங்க. இதை எதுக்கு சொல்கிறேன், இந்த இடத்துல உண்மையிலேயே ஜெபம் கேட்கப்பட்டது. ஆனால் அதுக்காக என்ன நான் ரொம்பவே யோசித்தேன், இனி நான் அசிங்கப்பட்ட மாதிரி இனி அசிங்கப்படக்கூடாது, நான் அவமானப்பட்ட மாதிரி அவமானப்படக்கூடாது. நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போது நான் பேசணும்னு சொல்லி வாங்கின மார்க்கெலாம் அடிச்சுட்டு 0 போட்டுவிட்டு இவங்க வீட்டிலேருந்து அம்மா அவங்கள பார்த்தே ஆகணும், என்ன அவங்க பையன் தொண பேசுகிறான். ஸ்கூலில் நடந்திருக்கு, காலேஜில் நடந்திருக்கு, இப்படிலாம் நடந்திருக்கு என் வாழ்க்கையில். ஆமாம், சாட்சியை வச்சுக்கிட்டு தான் பேசுகிறேன். அப்படிலாம் இருந்தது. இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கும் நினைக்கலாம், இப்பயும் ஒரு தொண தானே பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கூட சிலர்லாம் நினைப்பீங்க. ஆனால் நம்முடைய வார்த்தை ஒரு மனிதனை மாற்றுகிறதா? அதாவது இதுக்கு முன்னாடி என்னென்னமோ பேசணும், அது ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் இப்போ நம் மூலமாக ஏதாவது மாற்றம் வந்துச்சா? அப்போ எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்துச்சு, நம்மளால் முடியும், நம்ம போய் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணேன், யாருன்னே தெரியாத ஆட்களோடலாம் போய் பேச ஆரம்பித்தேன். ஆனால் எப்படி பேசணும், என்ன பேசணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணேன். எப்படி ஒருத்தர் இடத்துல பேசலாம், அவங்ககிட்ட என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எல்லா விஷயத்தையுமே கற்றுக்க வேண்டியதாக இருந்துச்சு, பழகிக்க வேண்டியதாக இருந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய எல்லை பெரிதாகணும். ஆமேன். இந்த ஆண்டு உங்கள் மூலமாக நம்ம எந்த ஊழியம் செஞ்சாலுமே உங்களை நம்பலைன்னா யாரும் கர்த்தரை ஏற்றுக்க மாட்டாங்க. உங்கள் மூலமாக ஒருத்தர் ரட்சிக்கப்படணும், அவங்க முதல் உங்களை நம்பணும். அப்போ ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாரோடையும் வச்சுக்க முயற்சி செய்யுங்க. இவங்க கெட்டவங்க, இவங்க நல்லவங்க இல்லை, உங்கள் மூலமாக அவங்களாம் மாறணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த எல்லைகளிலே தேவன் பெரிய ஒரு அசைவை கொண்டு வரணும்னு சொல்லி டெய்லி ஜெபம் பண்ணுங்க. ஆனால் அது எப்படி நடக்கணும், உங்கள் மூலமாக நடக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாளைக்கு நான் போகிறேன், யாராவது ஒரு 4 பேரோட புதுசாக எனக்கு பழக எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஹல்லேலூயா. நான்லாம் ஒரு ஏரியா சைடு போகும்போதே பார்ப்பேன், இந்த ஏரியாக்குள்ளே நான் எப்போ உள்ளே நுழைய போகிறேன். பொய்யெல்லாம் சொல்ல, நிஜமாவே தான் சொல்கிறேன். இந்த தெருவில் இருக்க ஒருத்தங்கிட்டையாவது நான் பேசிட மாட்டேனா அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கிறது உண்டு. நான் ஜெபித்த அடுத்த வாரமே பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த ஏரியாக்குள்ளே போய் யாராவது ஒருத்தரை பழகிறதுக்கு, பேசுறதுக்கு. ஹல்லேலூயா. சிலது மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். என்கிட்ட சிலர் சொல்லியிருப்பாங்க, ஐயோ அந்த ஏரியா அப்படி இப்படின்ட்டு. நான் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன், கர்த்தாவே அந்த தெருக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. அப்போ ஜெபிக்கும்பொழுது என்ன ஆகும், அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா என் மனசில் ஃபுல்லாக என்ன இருக்கும், எப்படா அந்த தெருவில் ஒருத்தர்கிட்டையாவது நம்ம ஃப்ரெண்டாகி ஆகணும். இதை எதுக்கு சொல்கிறேன், நமக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கணும். இந்த ஆண்டு நம்முடைய எல்லையை நாம் பெரிதாக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம மூலமாக அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நல்லவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. அங்கே போய் நம்ம என்ன நினைக்கிறது, ஐயோ இவங்க வந்தாலே ஏதோ கடவுளை பற்றி பேசுகிறவங்க, அப்படி சொல்லக்கூடாது. அவங்க வராங்க, யாரோ ஒருத்தங்க வராங்க, ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாங்க, அங்கே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே அவங்க நன்மை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி பேசணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வந்தாலே ஐயோ இவங்க எல்லாம் அங்கே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் நல்ல புத்தி சொல்லுவாங்க, அங்கே இருக்க வாலிபருக்கெல்லாம் நல்ல விஷயத்த சொல்லுவாங்கன்னு சொல்லணும். இது எப்படி நடக்கும், இங்கே இந்த திருச்சபையில் இருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய எல்லா அந்த கட்டுப்பாடெல்லாம் விட்டு தாண்டி, இயேசுவே என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லி போய் என்ன பண்ணுங்க, செய்யுங்க. ஆனால் இதில் என்ன தெரியுமா ஒரு முக்கியமான விஷயம், யாபேசோட ஜபத்தை பாருங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உடைய கரம் என்னோடு இருந்து. அவர் என்ன சொல்றாரு, என் சுயபலத்தில் இது எதுவுமே நான் செய்ய போகிறது கிடையாது. இதுதான் அங்கே விஷயமே. நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெபிக்கிற ஜெபம் என்னவா இருக்கணும், இது எதுவுமே என் சுயபலத்தில் நான் செய்கிறேன்னு இல்லை, நீங்கள் என் கூடையே வரணும்.
ஹல்லேலூயா. அவர் கூட வரலன்னா என்ன தெரியுமா ஆகும்? கண்டதையும் பேசுவோம், தேவையில்லாத விஷயத்த பேசிக்கிட்டு இருப்போம், தேவையில்லாத நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருப்போம். தேவன் நம்ம கூட வந்தா சரியான காரியங்களை பேசுவோம், சரியான விஷயங்களை சொல்லுவோம், அதோட கிளம்பி வந்துக்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவரிடத்துல ஜெபிக்கும் போதே, கர்த்தாவே என் குடும்பம் இந்த ஆண்டு நல்ல ஒரு சுமூகமான ஒரு ஆண்டாக என் குடும்பத்துக்கு அமையணும், என் வீட்டுக்கு நிறைய நண்பர்கள் வரணும், என் உறவினர்கள் வரணும், நாங்கள் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை அவங்க முன்னாடி வாழணும், இன்னும் எனக்கு புது புது நண்பர்களை இந்த ஆண்டு நான் நிறைய பேரை நான் சம்பாதிக்கணும், நிறைய பேரை நான் கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தணும். இது நான் என் சொந்த பலத்தில் முடியாது, நீங்கள் எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, உங்கள் கரம் என்னோட கூட இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் சொல்லி அவர் என்ன சொல்றாரு? உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பயம்? ஐயோ இவங்களோடலாம் பழகிறதுனால எனக்கு பிரச்சனை வந்துருமோ. நான் போன வாரம் ஒரு மனிதரை புதிதாக சந்தித்து அவர்கிட்ட பேசினதுக்கு பிறகு அவரை எங்கள் வீடுன்னு எனக்கு தெரியல. அதாவது போன மாதம் சந்தித்தேன், மறுபடியும் அவரோட வீடு எங்கன்னு எனக்கு தெரியல. எதிர்பாராத விதமாக மறுபடியும் அவரை தெருவில் ஒரு இடத்துல சந்திக்க நேரிட்டது. அப்போ நான் போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு சொன்னேன், இது மாதிரி இங்கே ப்ரேயர்லாம் நடத்துகிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் நான் மறுபடியும் அவரை கூப்பிட்டேன், இந்த மாதிரி நாங்கள் ப்ரேயர் நடத்துகிறோம் வாங்க அப்படின்னப்ப அவர் அப்படியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் என்ன பண்ணார்? பிரதர் இந்த மாதிரி கேட்குறேன்னே தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு 1000 ரூபாய் கிடைக்குமா அப்படின்னார். நான் சொன்னேன், இப்போதைக்கு கொடுக்குற சூழ்நிலை நான் இல்லை, நீங்களும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, ப்ரேயருக்கு வாங்க அப்படின்னு. அவ்வளோதான் நானும் சொன்னேன். ஒரு அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் ஃபோன் பண்ணார். பிரதர் நான் ஒரு 4 பசங்களை கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்னாரு. தாராளமாக கூப்பிட்டு வாங்க. நான் கூட நினச்சேன் வரமாட்டாருன்னு நினச்சேன். வந்துட்டார், ப்ரேயருக்கு வந்துட்டார் 4 பசங்களை கூட்டிக்கிட்டு. அப்போ நம்ம சந்திக்கிற நபர்கள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்காமலே இருந்துருவாங்களாம், எதிர்பார்க்கலாம். முடிஞ்சால் உதவி செய்ய போகிறோம், முடியலன்னா முடியலன்னு சொல்ல போகிறோம். என்னது? முடிஞ்சா உதவி செய்ய போகிறோம், முடியலன்னா முடியலன்னு சொல்ல போகிறோம். வச்சுக்கிட்டே யாரும் என்ன பண்ண போகிறதில்ல, எதுவும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. அப்போ இந்த இடத்துல நான் யோசிக்கிறது என்ன, சிலர் ரொம்ப கோவப்படுறவங்களா இருப்பாங்க, மோசமான ஆட்களாக இருப்பாங்க. இவங்களோட பழகுறதுனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா? இல்லை சிலர் நினைப்பாங்க, ஐயோ நம்ம பொண்ணை வச்சுருக்கிறோம், நம்ம ஏதாவது பழகுறதுனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா? ஐயோ நம்ம பையனை வச்சுருக்கிறோம், ஏதாவது இவங்களை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இல்லை, நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? எங்கள் குடும்பமே ஆசீர்வாதமான குடும்பமாய் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதிப்பு வந்துடும் அப்படின்றதையே நினைக்காதீங்க. யாபேஸ் ஜெபம் பண்ணார், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தரலும்னு ஜெபம் பண்ணார். அவர் என்ன பண்ணல, பயந்துக்கிட்டே எதுவுமே செய்யாமல் இருந்தாரா? அப்படி கிடையாது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க செயல்பட ஆரம்பிங்க, ஜெபம் பண்ணுங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி தீமைக்கு என்னை விலக்கி காத்தரலும். அதுக்காக தீமையே வராமலே இருந்துருமா அப்படின்னா வரலாம். நீங்க அதுதான் புரிஞ்சுக்கணும். அவரை நம்புறதுனால எனக்கு தீங்கே வராது, வந்துடவே கூடாதுன்னு சொல்லிலாம் நம்ம கடவுள்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, கட் அண்ட் ரைட்டெல்லாம் பேச முடியாது. ஆனால் அதை பற்றியே பேசிக்கிட்டு எதுவுமே செய்யாமல் இருந்துடக்கூடாது. எவ்வளோ பேரோட நம்ம பழகுறோம். நான் போன வாரம் கூட ஒரு பையன்கிட்ட பேசினேன். நான் சொன்னேன், டேய் நான் இதை தனியால் பண்ண முடியாது. அவன் கிறிஸ்தவன் கிடையாது. நான் சொன்னேன், நான் தனியால் பண்ண முடியாது, ஆனால் நீ உங்கள் ஏரியாவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். நான்லாம் என்னென்ன பண்ண முடியும்? நான் சொன்னா, நீ திருந்துடா, நீ குடியை நிப்பாட்டு, நீ வேற கெட்ட பழக்கம்லாம் வச்சுக்காத. அவன் சொன்னான், அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லைண்ணே. நான் சொன்னேன், உன் அண்ணன் குடிப்பானா? உன் 2வது அண்ணன் குடிப்பானா? ஒருவேளை அவன் செத்து போயிட்டான், நீ என்னடா பண்ணுவ அப்படின்னு. ஒரு நிமிஷம் அப்படியே என்ன ஒரு மாதிரி பார்த்தான். இல்லை எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் சொன்னேன், அவனுங்கெல்லாம் திருந்தணுமா? திருந்துனா நல்லது தான், நீ திருந்து, அவனுங்க திருந்துவானுங்க. அவன் சொன்னானே, நான்லாம் சொன்னால் அவனுங்க கேட்க மாட்டானுங்கண்ணே. டேய் நீ திருந்துடா. அப்புறம் நியூ இயர் அன்றைக்கி ஃபோன் பண்ணேன், எப்படா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு. அப்புறம் சொன்னேன், டேய் இந்த வருஷமாவது ஒழுங்காக இருக்கணும், குடிக்கக்கூடாது அப்படின்னா. நான் நேற்று கூடண்ணே எங்கள் ஏரியாவில் பசங்களாம் குடிக்க போனானுங்க, நான் குடிக்காதீங்களான்னு சொன்னேன், எவனும் கேட்கல அப்படின்னா. நான் சொன்னேன், அவனுங்க இப்போ கேட்கலன்னா பிரச்சனையே இல்லை, நீ திருந்து, நீ குடிக்காம இரு, ஒரு நாள் ஒன்றை தேதி தான் எல்லாம் உதவிக்கு வருவானுங்க, உதவி கேட்டு வருவானுங்க.
அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், நீ திருந்து, உன் தெருவில் இருக்க பசங்களை திருத்து, அப்புறம் நீங்கள் தெருவாக சேர்ந்து உங்கள் ஏரியாவில் இருக்கிற பசங்களாம் திருந்து, உன் வயசு பசங்களாம் சேர்ந்து ஒரு முடிவெடுங்க, உங்கள் ஏரியாவை மாற்றுங்க. இத்தனைக்கும் அவன் யார் கிடையாது? ஒரு கிறிஸ்தவன் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், நம்ம போய் ஒருத்தர்கிட்ட பேசும்பொழுது, அவங்ககிட்ட சொல்லும் பொழுது நம்ம பயப்படக்கூடாது. ஐயோ இவங்கனால நம்மளுக்கு ஆபத்து வந்துடுமோ. நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகணும், ஏசப்பா என்னை பயன்படுத்துங்க, நான் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எப்படி பேசணும். எவ்வளோ இடத்துக்கு போகிறேன், சில இடத்துல போவேன், எனக்குலாம் இது பிடிக்கலங்க அப்படின்வாங்க, ஓகே அப்படின்ட்டு வந்துடுறது. அவ்வளோதான். அவரை சந்திக்கிறதுக்கான நாள் அன்னைக்கு கிடையாது நமக்கு. அவ்வளோதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் கோவப்படுறாங்களா, விருப்பப்படலையா, ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். நம்மளுடைய தேடல் யாராக இருக்கணும், இன்னைக்கு கர்த்தர் யாரை நம்மளை சந்திக்கணும்னு வச்சிருக்கிறாரு. ஆனால் நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தாவே அந்த மனுஷன் அவ்வளோ கோவப்பட்டு போனார், சீக்கிரத்தில் அவரை நான் சந்திக்கணும், அவர்கிட்ட நான் இயேசுவை பற்றி சொல்லணும். அப்படிலாம் நான் ஜெபம் பண்ணவங்களோடலாம் எனக்கு மறுபடியும் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதில் என்னென்னா அவங்க அதுக்கப்புறம் என்னை பார்த்தது கிடையாது, ஆனால் எனக்கு அவங்கள ஞாபகம் இருக்குது. அதனால நான் அந்த வீட்டெல்லாம் கிராஸ் பண்ணும் போதெல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு போவேன், இந்த மனுஷனோட நான் எப்படியும் பேசணும். பார்த்தா சில மாதங்களுக்கு பிறகு, சில ஆண்டுகளுக்கு பிறகுலாம் அவங்கள சந்தித்து அவங்க குடும்ப சூழ்நிலை அப்படியாக மாறி இருக்கும், போய் சந்தித்து பேசுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கோம். அந்த மனுஷனுக்கு நீ யாருன்னு ஞாபகம் இருந்திருக்காது, ஏன்னா போகிற போக்கில் அன்றைக்கி ஒரு நாள் கோவப்பட்டிருப்பார், அவ்வளோதான். அவருக்கு உங்களை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்வாங்க. ஆனால் எனக்கு தான் தெரியும் அன்றைக்கி அந்த மனுஷன் என்னை பார்த்து என்ன சொன்னான். ஹல்லேலூயா. எதுக்கு இதை சொல்கிறேன், நாம் ஜெபித்து, கர்த்தாவே நீங்கள் என் கூட இருங்க, நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், எனக்கு காரியங்களை வாய்க்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க 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 காரியத்தை தேவன் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. அப்போ என்னாகும், சாட்சின்றது எப்படி வரும், பிரச்சனைக்கு மத்தியில் தான் சாட்சி சொல்ல முடியும். பிரச்சனையே இல்லாமல் ஒரு மனுஷன் எங்கேருந்து சாட்சி சொல்லுவான்? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் கடந்து போவதற்கு பயப்படக்கூடாது. அதுக்குன்னு தேவையில்லாமல் பிரச்சனையை நம்மளே தூக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, உள்ளே போட்டுக்கவும் கூடாது. ஆனால் நாம் எப்படி செயல்பட போகிறோம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் நல்லா படிக்கணும். இயேசு கிறிஸ்து ஐயோ எனக்கு எதிர்ப்பு வருதுன்னு சொல்லி அவர் ஊழியம் செய்யாமல் இல்லை, அவர் போகிற இடத்துலலாம் அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கணும், அவரை எதிர்க்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ரொம்ப ஞானமாக நடந்துக்கிட்டார். அவரே போய் சில நேரத்துலலாம் போயிட்டு தேவையில்லாமல் சிலர்கிட்டலாம் அவர் பேசலை, சிலர் இடத்துல அவர் பேசினார், அந்த இடத்துல அவங்க மனம் திரும்பினாங்க. அப்போ தேவன் அந்த நீங்கள் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை வர எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அந்த மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானை படிக்கிறீங்களோ, வெறும் வசனத்தை மனப்பாடம் பண்ணுறதுக்காக இல்லை, இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியம் செய்தார் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இந்த நாளிலே தேவன் நம்மை கொண்டு ரொம்ப அழகாக நம்மளை பயன்படுத்த முடியும். அப்போ அவர் நிறைய விதமான மக்களை சந்தித்தார், பலரிடமும் பலவிதமாக பேசினார், அவரை மக்கள் தேடி வந்து கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அட்ராக்ஷன் அவர் மேலே இருந்துச்சு. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள தேவன் இருப்பாரானால், பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால், குறை கண்டுபிடிக்கிறதுக்காவது உங்களோட வந்து பழகுவாங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தை அவங்களால தடுக்க முடியல, ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இந்த மனுஷங்கிட்ட கர்த்தர் இருக்கிறாரு, கடவுளுடைய வல்லமை இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் குறை கண்டுபிடிக்கிறதுக்காவது ஒரு 4 பேர் வந்து உக்காந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரும் முன்னாடி ஏஞ்சி நின்று அவமானப்படுத்தலான்னு சொல்லி குறைய சொன்னாங்க. ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல, அவமானப்பட்டு போனாங்க. அடுத்த முறையிலேருந்து தேவையில்லாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, யோசிக்காமல் பேசக்கூடாதுன்ற சிந்தனை அவங்களுக்குள்ள வந்துச்சு. ஆமேன். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஜெபித்து போய் செயல்பட ஆரம்பிப்பீர்களானால் இந்த ஆண்டு முடிவதற்குள்ள நீங்கள் ஒவ்வொருத்தரும் கூட்டம் கூட்டமான ஜனங்களை நண்பர்களாக நீங்கள் பெறுவீங்க, கூட்டம் கூட்டமான ஜனங்களை தேவனுக்காக ஆதாயப்படுத்துவீங்க. எல்லாருமே ரட்சிக்கப்படுவாங்களா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு உத்தரவாதமாக சொல்ல முடியாது. ஆனால் தேவனுடைய மனிதர்கள் இவங்க தேவனுடைய பிள்ளைகள்ன்ற ஒரு சாட்சி கிடைக்கும். அதை இன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, எங்க ஒரு கிறிஸ்தவனை நல்லவனை காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா, உங்களை பார்த்து ஒவ்வொருத்தரும் சொல்லணும் அவங்கள மாதிரி இருக்கணுங்க, உங்களை மாதிரி யாரும் இருக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்கிற அளவுக்கு நம்ம மாறணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம்
கர்த்தாவே என்னை பயன்படுத்துங்க. ஆனால் நல்லா ஜெபம் பண்ணி பிளான் பண்ணி எப்படி பண்ணலாம். அப்போ முதலாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் சொன்ன மாதிரி வீட்டிலேருந்து ஆரம்பிங்க. உடனே வீட்டை சரி பண்ணுறதுக்கே எனக்கு மாதம் ஆச்சுன்னு சொல்லிடாதீங்க. என்னது? ஆமாம், உக்காருங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க உட்காந்து குடும்பத்தோடு உட்காந்து பேசுங்க. நம்ம குடும்பத்தில் இனி என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எதெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்றத உட்காந்து நீங்கள் பேசி என்ன பண்ணுங்கள், அதை சீர்படுத்துங்க. அடுத்து வீட்டுக்கு வெளியில் தனிநபராக எப்படி என்ன செய்யலாம், குடும்பமாக என்ன செய்யலாம், கணவன் மனைவியாக சேர்ந்து எப்படி ஊழியம் செய்யலாம், பிள்ளைகளோடு சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத சிந்திச்சு பாருங்கள். நான் இன்னும் சொல்லுவேன், உங்களுடைய பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்களா, அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிடுங்க. உடனே கூப்பிட்டு உட்காந்து சுவிசேஷம் சொல்லுங்க, அது வாய்ப்பு கிடைச்சா அது அடுத்த விஷயம். ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிடுங்க. அவங்க பார்க்கணும், ஐயோ இவங்க குடும்பம் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறாங்க, இவங்க அம்மா அப்பாலாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கணும், உங்கள் குடும்பத்தில் என்ன இருக்குது, எப்படி இப்படிலாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னா சாட்சியாக அவங்க பிள்ளைகள் சொல்லணும், நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம், வீட்டில் எப்பயும் ப்ரேயர் இருக்கோம், நாங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன பயம், ஐயோ என் பையன் அவங்களோட சேர்ந்துக்கூடாது, என் பொண்ணு இவங்களோட சேர்ந்துக்கூடாது, இப்படியே தான் சொல்லிகிட்டு இருக்கோம். யாராவது நம்பிக்கையோட உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வா, இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்லாம், லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறேன், டின்னர் ப்ரிப்பேர், எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்றோமா? நம்ம வெறும் அவனோட சேராத இவனோட சேராத அப்படின்னே தான் சொல்கிறோம். எல்லாரும் வீட்டுக்கு வா, கூப்பிட்டு வா, நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி யாராவது பேசி விசாரிக்கிறோமா? நம்ம பழகாதன்றதை மட்டும்தான் சொல்கிறோம். நம்மளுடைய பிள்ளைகளுடைய நண்பர்கள் அவங்க வாழ்க்கை மாறுவதற்கு நம்மளுடைய பங்களிப்பு ஒன்றுமே இல்லை. அப்போ இதை நீங்கள் செய்யும் பொழுது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும். அப்போ உங்களுடைய வயது தரப்பினர் மத்தியில், உங்களுடைய பிள்ளைகள் வயது தரப்பினர் மத்தியில், அதாவது ஒரு பாதுகாப்பு வேணும்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, உண்மையிலே அது எப்படி இந்த சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்க முடியும்னா, நம்ம துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லிட்டு விலகிக்கிட்டே இருந்தால் வேலைக்காகாது, யாராவது போய் திருத்தணும். அப்போ நீங்கள் எல்லாருமே முயற்சி செய்யும் பொழுது, இவ்வளோ அநியாயம் நடக்குதே கடவுளுக்கு கண் இல்லையான்னு சொல்கிறவங்க மத்தியில் நீ திருந்தணும், நீ திருந்தினா எல்லாம் மாறிடும்னு சொல்லி போய் சொல்கிறதுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் வேணும். ஹல்லேலூயா. அப்போ இதை உங்களுடைய நண்பர்கள் மத்தியில், உறவினர்கள் மத்தியில், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க மத்தியில் இதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஆண்டு எழும்புங்க, எழும்பி குடும்பத்துக்காகவே ஜெபிக்கிறதுலேருந்து வெளியே வந்து போங்க, எல்லாரோடையும் நல்லா பழகுங்க. இன்னும் நிறைய பேர் உங்கள் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இதை சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கெலாம் ஓயாமல் கெஸ்ட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் பொய்யே சொல்லலை. எங்கள் வீட்டில் எங்கள் தெருவில் இருக்கவங்களாம் கொஞ்சம் ஒரு மாதிரி, என்ன இவங்க வீட்டுக்கு ஆளுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, போய்கிட்டே இருக்கிறாங்க, யாராவது வந்துக்கிட்டே இருப்பாங்க. நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக அவங்களெல்லாம் கூப்பிடுவோம். கூப்பிட்ட எல்லாருமே மறுபடியும் வரணும்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, நாங்கள் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு எப்பயுமே உட்காந்து பேசுறது கிடையாது. ஆனால் நாங்கள் கூப்பிடுவோம், வாங்கன்னு கூப்பிடுவோம். எங்களுக்கு இருக்கிற டைமில் இந்த டைமில் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவது உண்டு. எதுக்குன்னா அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க சொல்கிறது, பரவாயில்ல நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க, அப்போ அடுத்த முறை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை, அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வரணும் அப்படின்னு சொல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால் நான் பார்க்குற எல்லாரையும் சொல்லுவேன், ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க. யாரை பார்த்தாலும் சொல்லுவேன், ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க, ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் நான். இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நம்ம யாரையும் கூப்பிட மாட்டோம். நம்ம வெறும் ஜபத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றனால தான் ஒருத்தரும் வரமாட்றாங்க. அந்த ஒரு நாள் ஜபம் அப்படின்ட்டு கூப்பிட்றனால தான் யாரும் வரமாட்றாங்க. உங்கள் நண்பர்களை, உறவினர்களை கூப்பிடுங்க. இந்த ஆண்டு ஒரு மாற்றத்தின் ஆண்டாக மாறட்டும். உங்கள் வீட்டுக்கு வரவங்கெல்லாம் திருந்தி வெளியில் போகணுன்னு ஆசைப்படுங்க. என்னது? உங்கள் வீட்டுக்கு வரவங்களாம் திருந்தணும் இனி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அப்படி ஒரு ஆண்டாக இது மாறணும். நீங்கள் கணக்கு வச்சுக்கணும், இந்த மாதம் எத்தனை பேர் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, எவ்வளோ பேருக்கு தேவனுடைய அன்பை நம்ம ஒரு லஞ்சு கொடுத்து நம்ம அவங்கள சந்தோஷமாக அவங்கள நம்ம வழி நடத்தணும். எவ்வளோ பேர் அவங்க மனசில் இருக்கிற காரியங்களாம் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. நீங்கள் அதை யோசிக்கணும். அப்போ நான் ரொம்ப புதுசாக எதுவும் சொல்லலை, நான் எப்பயுமே சொல்கிறது தான், நம்ம இதை செஞ்சாலே பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஆமென். ஆமாம். அப்போ நல்ல ஒரு அன்பான பழக்கம் இருந்தாலே போதும், பெரிய ஒரு அறுவடையை நம்ம பார்க்க முடியும். நம்ம யார் இடத்துலையும் பழகலை, ஒட்டவே இல்லை அப்படின்னா ஊழியமே பெரிய ஒரு கனியை நம்மளால் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் அப்படினால முதல்ல சொன்னது போல்
பெண்களாகிய நீங்கள் அனைவரும் இனி இந்த ஆண்டு குறை பேசாதீங்க, அன்பா பழகுங்க. திருச்சபையில் இருக்கிற எல்லா பெண்களையும் ப்ரேயருக்கு இன்வைட் பண்ணுங்க. இன்னும் உற்சாகமாக என்ன பண்ணுங்க, ஒருத்தர் ஒருத்தர் அன்பாக பழகி நேசித்து நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் இருங்க. ஹல்லேலூயா. அதாவது சர்ச்சுக்கு வர்றதுன்றது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கணும். ஆமேன். இங்கே வந்து ஒருத்தர் ஒருத்தரை பார்க்குறதுல என்ன இருக்கணும், சந்தோஷமாக. இன்னும் நான் சொல்லுவேன், நீங்கள் வரீங்களா, வந்த எல்லாருக்கும் கை கொடுத்து பிரேஸ் லார்ட் சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் விசாரிச்சுட்டு போங்க. புரியுதுங்களா? எல்லாருமே எல்லாரையும் விசாரிச்சிருந்துருக்கணும். ஆமேன். வரோம், சரி ஞாயிற்றுக்கிழமை தான் பண்ண முடியாது, அது வேற. ஆனால் இந்த பெண்கள் கூட்டம் இது மாதிரிலாம் நடக்கும்போது ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் வரீங்க. ஒரு 30 பேர் 40 பேரே கூட வந்தாலும் வந்த அத்தனை பேரும் எல்லாரையும் பார்த்து விசாரித்து கை கொடுத்து பிரேஸ் லார்ட் சொல்லிட்டு போகணும். ஹல்லேலூயா. ஆமாம், அது செஞ்சாலே பெரிய மாற்றம் வந்துடும். ஆமேன். அப்போ எல்லாருமே எல்லாரையும் சந்திச்சு என்ன பண்ணுங்க, கையை கொடுத்து பிரைஸ் லார்ட் சொல்லி அவங்கள விசாரிச்சுட்டு போங்க. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து இதை செய்வோமானால் நம்முடைய திருச்சபை வளர்ச்சி அடைவதை நம்ம பார்க்க முடியும். இல்லைனா நம்முடைய திருச்சபை வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலும் கூட நம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து, யாராவது ஒருவர் எங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்க, மனசை மாற்றுங்க, நாங்கள் மனதார தேவனுக்காக நாங்கள் சின்ன சின்ன காரியங்களை செய்தாலும் அதை நாங்கள் கர்த்தருக்காக செய்யணும், அதன் மூலமாக பலருடைய வாழ்க்கை நன்மையாய் மாறணும், ஆசீர்வாதமாய் மாறணும்னு சொல்லி இந்த வேளையில ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம்.